logarithm related questions தான் வந்து solve பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் இன்னைக்கு வந்து laws of logarithm யூஸ் பண்ணி few questions வந்து நம்ம solve பண்ண போகிறோம். ஸோ logarithm வந்து ரிலேட்டடாக questions solve பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பெனன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸ்பெனன்ஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ரூல்ஸ், லாஸ், பேசிக் கான்செப்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா logarithm questions solve பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ logarithm ரிலேட்டடாக நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், ரூல்ஸ், கண்டிஷன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் logarithm இது எல்லாமே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 4 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணாலும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து logarithm சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பெனன்ஸ் அண்ட் பவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸ்லாம் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து லாஸ் ஆஃப் logarithm யூஸ் பண்ணி ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0, 1 log of 3 to the base 2 undefined. இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க, 4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், எதுலேருந்து சால்வ் பண்ணோம், அவுட் சைட்லேருந்து நம்ம எடுக்கணுமா இல்லை இன்சைட்லேருந்து எடுக்கணுமா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்க இந்த ப்ராக்கெட் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா log of 27 to the base 3 இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ் 3 வச்சு லாக் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும், நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர். ஸோ இன்சைடில் இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரணும். எடுத்தோடனே டேரெக்டாக இதுலேருந்து நீங்கள் போகக்கூடாது, இதில் இருந்தால் வந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இத்தனை டைம்ஸ் லாக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஸோ லாஸ் ஆஃப் logarithm யூஸ் பண்ணி தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்சைடில் இருக்க ப்ராக்கெட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சைட் இருக்கிறது சால்வ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ log of 27 to the base 3 இதை எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 27 வந்து எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 cube, பிகாஸ் 3 cubeன்றது 3யை வந்து 3 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 927. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லாக் இந்த 27 இருக்க இடத்துல 3 cube வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 3 cube to the base 3, பிகாஸ் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இதை வந்து நீங்கள் பவரில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பவரில் வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க. 3 cube to the base 3. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லாஸ் ஆஃப் logarithm வந்து logarithm of a power வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ logarithm of a powerல என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா logarithm of a number raised to any rational index to any real base is equal to product of the index. இந்த என்னன்றது என்னது index. So product of index and logarithm of a given number to the same. இதே பேஸே தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதே தான் இங்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஏன்ற இடத்துல 3 இருக்குது, எம்ன்ற இடத்துல 3 இருக்குது, என்னன்ற இடத்துல 3 இருக்குது. ஸோ இந்த பவரை தான் இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஸோ பவரை நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் log 3, இங்கேயும் வந்து 3, log of 3 to the base 3. இதான் வந்து இதை வச்சு தான் இந்த லாஸ் ஆஃப் logarithm யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா logarithmோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பார்த்தோம்னா logarithm of any number to the same base. இங்கே என்ன இருக்கும் அதே தான் இருந்ததுன்னா is always என்ன இருக்கும்னா 1. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா log of 3 to the same base. இங்கேயும் 3, இங்கேயும் 3. ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னா ஈக்குவல் டு 1. ஸோ 3 into 1. ஸோ 3 into 1 is 3. ஸோ log of 27 to the base 3. இந்த இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்கன்னா 3. ஸோ இங்கே log to the base 4 இருக்குது. நெக்ஸ்ட் log to the base 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 எப்படி வந்துச்சுன்னா இப்போ தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணோம். log of 27 to the base 3 அதோட ஆன்சர் 3. இப்போ தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம் log of any number to the same base. இங்கேயும் சேம் இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம், which is 1 பார்த்தோம். ஸோ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. log to the base 2, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா log to the base 4 into இதோட டோட்டல் இந்த log of 3 to the base 3 இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ log of 1 to any base, அதாவது log of 1 to any base which is equal to என்ன இருக்கும்னா 0. ஸோ இதோட ஆன்சர் என்ன ஆகிடும்னா இப்போ 0 ஆகிடும். ஸோ log of 1 to any base, இங்கே என்ன வேணா இருக்கலாம் பேஸ், பட் இங்கே வந்து 1 இருக்கணும். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.
ஸோ இங்கே log of 1 to the base 4 இதோட வேல்யூ வந்து இப்போ 0 ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி ரீட் பண்ணுவீங்கன்னா log of 0 to the base 2. ஸோ நம்ம கண்டிஷன்ஸில் நம்ம பிகினிங்லேயே பார்த்துருக்கோம். log of b to the base a இருக்கும்போது இது வந்து ஆர்குமெண்ட், இது வந்து பேஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த பியோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பேஸோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம். எப்பயுமே வந்துட்டு இந்த ஆர்குமெண்ட் இங்கே எனி நம்பர் இருக்குது பாருங்க, இது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா greater than 0 நம்ம பார்த்துருக்கோம். இது greater than 0-வா இருக்கணும். 0 ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வரக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா 0 இருந்ததுன்னா அது வந்து அன்டிஃபைன்டுன்னு பார்த்துருக்கோம். கண்டிஷன்ஸில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீ பார்த்தீங்கன்னா log of 0 to the base 2 பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட். இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து greater than 0 தான் இருக்கணும். 0 ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து 0 இருந்துச்சுன்னா இது வந்து அன்டிஃபைன்ட். ஸோ ஈச் ப்ராக்கெட்ஸுமே வந்து 1 by 1 நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்தோம், சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம். லாஸ்ட்டில் வந்து 0 வந்துச்சு. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட். ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ பார்க்கும் போதே இது எது 4 times லாக் கொடுத்துருக்காங்க, இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்லாம் டவுட்ஸ் வரலாம். பட் ரொம்ப சிம்பிளான லாஸும் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அந்த கொஸ்டின் வந்துட்டு. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். If x is equal to log of 27 to the base 3 and y is equal to log of 27 to the base 9, then 1 by x plus 1 by y is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 3, 1 by 9, 3, d வந்து ஆப்ஷன் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளான வேஸில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 1 by x plus 1 by y வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் x வந்து இது கொடுத்துருக்காங்க, தென் y is equal to இது கொடுத்து நம்ம x and y-ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து இந்த log of 27 to the base 3 இந்த பார்ட் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ சேம் தான் இங்கேயும் நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ log of இந்த 27 அப்படின்றத வந்து 3 cube-ன்னு எழுதலாம். பிகாஸ் 3 cube-ன்றது வந்து 3 into 3 into 3 which is 27 பார்த்தோம். ஸோ இதுக்கு மறுபடியும் logarithm of a power யூஸ் பண்ணி 3 log 3 to the base 3 பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். log of any number to the same base, இங்கேயும் சேமாக இருக்கும்போது அதோட வேல்யூ 1ன்னு பார்த்தோம். ஸோ x is equal to 3 into 1 which is 3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. சிம்பிள். பிகாஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நம்ம இந்த பார்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். x is equal to 3. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகரிதமிக் ஃபார்மை வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லாகரிதமிக் ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பிகினிங்லேயே வீடியோஸ் பார்த்தோம். log of c to the base a which is equal to b, இது வந்து லாகரிதமிக் ஃபார்ம். ஸோ இதுக்கே வந்து நீங்கள் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் எழுதணும்னா இந்த பேஸ்ன்றதை வந்து இந்த இடத்துல எழுதுவீங்க. ஸோ a raised to the power வந்து b, இதோட ஆன்சர் தான் வந்து இங்கே வரும், பவரில் வரும். which is equal to என்னன்னா இந்த log of இந்த நம்பர் தான் வந்து இங்கே equal to c-ன்னு எழுதணும். ஸோ இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம், இது வந்து லாகரிதமிக் ஃபார்ம். ஸோ இதை அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து y-ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேஸ் நம்ம எழுதணும்னு சொன்னோம். ஸோ 9 இதோட பவர் வந்து என்ன வரும், இதோட ஆன்சர் தான் வந்து பவரில் வரும்னு பார்த்தோம். which is equal to இந்த நம்பர் தான் இது ஆன்சர் வரும் 27. ஸோ அந்த 9வே எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம் to the power y which is equal to 27. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏன் 3 ஸ்கொயர் அப்படி இருக்கணும்ப்பா, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 into 3 which is 9ன்னு பார்த்தோம். ஸோ அந்த 9 இருக்கிறதுல என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம்னா 3 ஸ்கொயர் டு த பவர் ஆல்ரெடி y இருக்குது which is equal to 27. நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸில் பார்த்துருக்கோம். a raised to the power m to the power n-னா a raised to the power mn, இந்த பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். பவர் raised to the power இருக்கும்போது பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். இது வந்து பேஸ், இது வந்து பவர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த 27 நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா 3 cube-ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். பிகாஸ் 3 into 3 into 3 வந்து 27. ஸோ இங்கே ஏன் நம்ம வந்து இங்கே 3 cube இங்கே 3 ஸ்கொயர் அப்படி எழுதிருக்கோம் பார்த்தீங்கன்னா சேம் பேஸ் இருக்கும்போது பவர்ஸை கம்பேர் பண்ணி வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் பேஸ்னும் போது இங்கே 3 இதுவும் 3, இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கும்போது பவர் ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். பவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணால் தான் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் ஃபார்மை எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தென் பேஸ் ரெண்டையும் சேமாக வச்சுக்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து 3 ஸ்கொயர், இது வந்து 3 கியூப். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் ரேஸ் டு த பவர் இருக்கும்போது பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலான்னு இப்போ பார்த்தோம். ஸோ அந்த கண்டிஷனை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 3 2 into y is 2y which is equal to 3 cube.
ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஸோ 2 into y is 2y. இங்கே வந்து பேஸ் வந்து 3, இங்கே 3 cube. இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், பவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ 2y is equal to 3. ஸோ y is equal to 3/2. ஸோ y-ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். x வந்து 3, y வந்து 3/2. ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக். ஸோ y is equal to 3/2. பட் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தது வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடையாது, 1/x + 1/y. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/3 + 1/yயோட வேல்யூ என்னது, 3/2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 ப்ளஸ் 1/, இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் பார்ட் வந்ததுன்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 3/2 என்ன ஆகிடும்னா 2/3 ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சேம் டினோமினேட்டர் இருக்கும்போது 3, நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 1 + 2 is 3. ஸோ 3 நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 1 டைம். ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 1. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸுமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், பட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பட் மேக் ஷூர் எக்ஸ்பனன்ஸ் அண்ட் பவர்ஸோட ரூல்ஸ் லாஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதான் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ் ஆஃப் லாகரிதமும் அப்ளை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.